காய்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக நம்ம ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு ஃபுல் விஷயம் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஆல்ரெடி என்னோடய கிளாஸை நோட் பண்ணவங்களுக்கு தெரியும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணணும், எந்த யூனிட்டுக்கு நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கணும், எந்த யூனிட்டுக்கு நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடாது அப்படின்றத நான் லைவ் கிளாஸில் நான் சொல்லியிருப்பேன். பட் இந்த வீடியோஸ்லேயும் நான் திரும்ப அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறது அதாக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் 50 நாள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோவில் நான் ரொம்ப சிம்பிளாக, அதாவது புரிகிற மாதிரி நான் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம போன வீடியோஸ் இதெல்லாம் நான் அனுப்பியிருந்தேன். போன வட்டம் அலுவலக மொழிகள் ஏதோ கிளாஸ் போயிருந்துச்சு. அதில் சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஓகேங்களா? அதை மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த நோட்ஸுன்றது நம்ம முன்னாடியே நம்ம எடுத்தது. பட் சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கும். ஓகே, இந்த கரண்ட் அஃபேர்ஸில் சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க எனக்காக. அப்படி ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா எனக்கு அகைன் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபைனலாக அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேவா? ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அந்த மாதிரி ரிப்ளை பண்ணுறீங்க. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா? அதாவது ஒருத்தவங்க ஒன்று கொடுக்குறாங்க, இதை கண்மூடித்தனமாக படித்து பாஸ், அதாவது கண்மூடித்தனமாக அதை ஃபாலோ பண்ணி நம்ம அதை தப்பு பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அந்த வகையில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் அந்த மாதிரி பண்ணுறது இல்லை. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஓகேங்களா? செகண்டு என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, போன வட்டம் டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம் 2 ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட படித்தாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறவங்க, இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணாமல் படிக்கிறவங்க. ஓகேங்களா? லாஸ்ட்டாக இந்த ஒர்க் பண்ணிவிட்டு படிக்கிறவங்களுக்கும் இந்த ஒர்க் பண்ணாமல் படிக்கிறவங்களுக்கும் 2 பேர்த்துக்கும் ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் நான் சொல்லிக் கொடுத்தேன். ஆனால் அவங்க பாஸ் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒர்க் பண்ணிவிட்டு படிக்கிறவங்க தான் பாஸ் பண்ணாங்க. அந்த ஒர்க் பண்ணாமல் படிக்கிறவங்க ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ணலை. நான் இது எதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, அதாவது உங்களுக்கு அந்த ஒர்க் பண்ணாமல் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப லாங் டைம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இந்த வீடியோ கூட பாருங்களேன். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. டக்குன்னு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு இன்னொரு வீடியோஸ் போயிடுவீங்க. ஓகேங்களா? இதுதான் மைனஸ்ன்னு நான் சொல்கிறேன். அதாவது ஒரு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபுல்லாக கேட்கணும். பாதியில் கேட்டிங்கன்னா அது லாஸ் உங்களுக்கு தான். ஓகேங்களா? ஸ்ட்ராட்டஜின்றது ஃபுல்லாக கேட்டால் மட்டும்தான் அது புரியும். அது ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அதுக்கான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? நான் பார்க்கவும் மாட்டேன், ஃபாலோவும் பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு ரிசல்ட் மட்டும் வேணும்னா எப்படி வரும்? புரியுறவங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி தப்பு அந்த ஃபுல் டைம் படிக்கிறாங்களே அவங்கள மாதிரி நீங்கள் பண்ண வேணான்றதை நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேளுங்க, இல்லை நம்ம டெலகிராம் குரூப்பில் கேளுங்க. கண்டிப்பாக என்னோடய ஃப்ரீ டைமில் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? இதுக்கப்புறம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு 120 டாபிக்ஸ் தான் இம்பார்ட்டன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும், டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 120 டாபிக்ஸ் இருக்குது. அந்த 120 தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதை படிச்சுட்டாலே ஆல்மோஸ்ட் அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் கவர் பண்ண மாதிரி ஆயிரும். அந்த 120ல் 92 டாபிக்ஸ் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லா நோட்ஸையும் நான் ஷேர் பண்ணிட்டேன். பட் டெலகிராம் குரூப்பில் ஒரு 20 தான் ஷேர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஓகேங்களா? என்ன ரீசன்னா, இந்த கரெக்ஷன் செக் பண்ணிவிட்டு 1 by 1 நான் அனுப்பிடுறேன். ஓகேங்களா? சில மிஸ்டேக் இருந்தாலும் எனக்கு உடனே அப்டேட் பண்ணிடுங்க, நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம இந்த பிளான்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ரொம்ப நேரம் பேச வேணாம்னு தோணுது. நம்ம எதுக்கு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணமோ அதுக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நமக்கு கரெக்டாக நம்ம கையில் வெறும் 50 நாள் தான் இருக்குது. ஓகேங்களா? ஒரு 50 to 52 நாள் தான் இருக்குது குரூப் 1 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? நான் இப்போவும் சொல்கிறேன், இது குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கானது மட்டும் கிடையாது. ஓகேவா? இந்த பிளாட்ஃபார்ம் அதுக்கு மட்டும் கிடையாது. இதுக்கப்புறம் மெயின்ஸுக்கும் கைடன்ஸ் கொடுக்க தான் போகிறோம். ஆனால் மெயின்ஸுக்கு இந்த மாதிரி ஓப்பனில் கைடன்ஸ் கொடுக்குறது எத்தனை பேரை போய் ரீச் ஆகும்னு நமக்கு தெரியல. பட் நீங்கள் ப்ரிலிம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளியர் பண்ணுங்கள். கிளியர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம சிலபஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிலபஸ் தான். ஓகேங்களா? இந்த சிலபஸ் உங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து உங்களுக்கு தெரியும். நான் இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அகைன் நான் இது உங்களுக்கு திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எந்த யூனிட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம யூனிட் 4க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? யூனிட் 4ன்றது இந்திய ஆட்சியல். ஓகேவா? இதிலேருந்து 40 மார்க் நம்ம கேட்குறாங்க.
ஓகேங்களா. ஸோ நமக்கு எவ்வளோ மார்க் கேட்குறாங்க, 40 மார்க் கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ ஒன் செகண்ட். ஓகே, நமக்கு வந்து எவ்வளோ மார்க் கேட்குறாங்க, 40 மார்க். ஓகே கைஸ், அது என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரொம்ப சிம்பிளாக பார்த்தலாம். ஃபஸ்ட்டு எந்த யூனிட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூனிட் 4க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டு 6. ஓகேங்களா. ஸோ இது ஒரு 40 மார்க்கு. அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ஸ் வந்து யூனிட்டு 5. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் எது கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட். ஓகேங்களா. ஸோ ரீசனிங். ஓகேவா. ஸோ இது ரெண்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ அதாவது போன டைம் நம்ம எக்ஸாம் வந்து வேக்கன்சி வந்து அதிகமாக இருந்துச்சு. பட் நீங்கள் அந்த டைமில் வந்து நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது ஸோ நம்ம வந்து ஒரு 150+. ஓகேவா. ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் போட்டாலே நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து கிளியர் ஆயிரும் ஸோ எக்ஸாம் வந்து. ஆனால் இந்த டைம் வந்து நமக்கு வந்து போஸ்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து ஒரு 150 கொஸ்டின்ஸ் போட்டால் கிளியர் ஆகுமான்னு கேட்டால் கொஸ்டின்ஸோட அந்த டஃப்னஸை பொறுத்து நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா. ஆனால் எப்படி கேட்பாங்கன்றது நமக்கு தெரியல. பட் கேட்குறத பொறுத்து. ஆனால் 150க்கு மேலே தான் இருக்கணும். ஓகேங்களா. இப்போது என்ன கேட்டிங்கன்னா எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு 170க்காவது நம்ம டார்கெட் பண்ணணும். இந்த வட்டம் குரூப் 1 எக்ஸாம் வந்து 170க்காவது நம்ம டார்கெட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த 170 நம்ம எப்படி பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ அப்படின்றத நம்ம இந்த வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் மார்க் வந்து கால்குலேஷன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து யூனிட் 4. ஓகேங்களா. ஸோ யூனிட் 4 ஒரு 40 மார்க்கு, யூனிட் 6 ஒரு 40 மார்க்கு, அப்புறம் வந்து எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அது ஒரு 50 மார்க்கு, அடுத்து வந்து மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் ஸோ அதில் ஒரு 25, ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம். ஓகேங்களா. ஸோ ஹிஸ்ட்ரி அண்டு ஐஎன்எம். ஓகேவா. ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்மில் அது ஒரு 25. ஓகேங்களா. ஸோ இது ஃபுல்லாக நம்ம பார்த்தா மட்டும்தான், இந்த யூனிட்டை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணால் மட்டும்தான் இப்போ இருக்கிற இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டிய யூனிட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ யூனிட் 4 நான் சொல்லுவேன். ஓகேங்களா. ஸோ நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னா யூனிட் 4. ஓகேவா. ஸோ நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், யூனிட் 4க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்போ யூனிட் 4 நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு யூனிட் 4ன்றது ஓகேங்களா. ஸோ யூனிட் 4ன்றது நம்ம எந்த புக்ஸை ஃபஸ்ட்டு படிக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் புக்கு. ஓகேங்களா. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் 11th 12th ஸோ அந்த ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. ஓகேங்களா. ஸோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு வரோம்னா ஒவ்வொரு டாப்பிக்கே எடுக்கணும். இப்போ இந்திய அரசியலமைப்புன்னு ஒரு டாபிக் எடுத்துட்டிங்கன்னா இந்திய அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் 11th 10th 12th இது 3லுமே கவர் ஆகக்கூடிய லெசன்ஸ். ஓகேங்களா. அப்போ இது 3 லெசனுமே நம்ம படிச்சிடணும். படிச்சுட்டு அது மட்டும் படித்தா போதுமான்னு கேட்டால் போதாது. அப்போ இதோட நம்ம லாஸ்ட் இயர் கொஸ்டின் வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணணும். ஓகே. அப்போ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் எப்படிலாம் அந்த கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம அதை செக் பண்ணணும். ஓகேங்களா. இப்படி ஒரு டாபிக் ஸ்கூல் புக்கு அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் இப்படி நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு டாபிக் வந்து நம்ம முடித்தோன்ற ஃபீல் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி முகவுரை. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி முகவுரை, அடுத்து முக்கிய கூறுகள், அடுத்து ஒன்றிய மாநிலம், அடுத்து யூனியன் பிரதேசங்கள், அப்புறம் குடியுரிமை தனியாக, அடிப்படை உரிமை தனியாக, அடிப்படை கடமை தனியாக, அரசின் நெறிமுறை கோட்பாடு அது தனியாக, ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இந்த பஞ்சாயத்து ராஜ்ன்ற டாபிக்ஸை நல்லா படித்து வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா. இப்போ பார்த்ததுலே இந்த பஞ்சாயத்து டாபிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அதை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து மத்திய மாநில உறவு ஸோ இதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து தேர்தல். கண்டிப்பாக இந்த வட்டம் தேர்தலிருந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ தான் நமக்கு வந்து எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்து இப்போ தான் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து எலெக்ஷன் கமிஷன் சம்மந்தமாக என்ன கொஸ்டின்ஸ் வேணால் கேட்கலாம். ஓகேங்களா. அதனால் வந்து பஞ்சாயத்து தேர்தல் இந்த டாபிக்ஸில் இப்போ நான் சொன்ன டாபிக்ஸில் இந்த 2 டாபிக்ஸுமே நல்லா தரவாயிருங்க. ஓகேங்களா. இதுக்கப்புறம் வந்து இந்திய நீதித்துறை. ஓகேங்களா. சட்டத்தின் ஆட்சி, பொது வாழ்வில் ஊழல். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த ஊழல் தடுப்பு நடவடிக்கை இருக்குல்ல, இதிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா. அது எப்படி வேணால் கொஸ்டின்ஸ் வரும். இந்த அமைப்பு எப்போ ஆரம்பித்தாங்க, எந்த குழு பரிந்துரை பண்ணது, இதோட சட்டப்பிரிவு என்னென்ன இருக்குது, இது வந்து அதாவது அரசியலமைப்பு சார்ந்ததா இல்லை அரசியலமைப்பு சாராததா, இப்படிலாம் எந்த கொஸ்டின்ஸ் வேணால் கேட்கலாம். நான் இது எதுக்காக இது இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன்னா, இப்போ ஊழல் தடுப்பு நடவடிக்கை சொல்லி இந்த கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதை வந்து கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் எது இம்பார்ட்டன்ஸ் கேட்டிங்கன்னா மனித உரிமை சாசனம், அப்புறம் வந்து இந்திய அரசியல் கட்சிகளும் மற்றும் அதன் அரசியல் முறைகளும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் யூனிட் 4ன்றது இப்படி தான் படிக்கணும். இப்போ நான் சொன்னது அந்த டாபிக்ஸ் வந்து கம்பல்சரி படிச்சிருங்க. ஓகேங்களா. அது வந்து பஞ்சாயத்து ராஜ் இருக்கட்டும், அப்புறம் வந்து எலெக்ஷன்
எலெக்ஷன் தேர்தலாக இருக்கட்டும், அப்புறம் வந்து இந்த ஊழல் இதாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், அப்புறம் வந்து மனித உரிமைகள் சாசனம், அப்புறம் இந்திய அரசியல் கட்சிகளும் அதன் சாதனைகளும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் ஓரளவுக்கு நல்லா படிச்சுட்டாலே யூனிட் 4 வந்து நம்ம தரவாயிடலாம். ஓகேவா? நான் இப்போவும் சொல்கிறேன், ஓகேங்களா, இப்போ கரண்ட்டில் இதுக்கு மேலே நீங்கள் வந்து புதுசாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கிறது யூஸ்ஃபுல்லான்னு கேட்டால் வேஸ்ட்டு. ஓகேங்களா? ஆல்ரெடி நீங்கள் நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள், அதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் அடுத்த யூனிட் என்னன்னா, யூனிட் வந்து 6 பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ யூனிட் 6லேருந்து எத்தனை மார்க் கேட்குறாங்கன்னா, ஸோ 40 மார்க் கேட்குறாங்க. ஓகேவா? யூனிட் 6லேருந்து எத்தனை மார்க் கேட்குறாங்க? 40 மார்க் கேட்குறாங்க. ஓகே, இதை எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்லுவேன்னா, 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் புக் இருக்கும். ஓகேவா? 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் புக்கில் 5 to 10. ஓகேவா? இந்த லெசன் நீங்கள் நல்லா படிச்சிடுங்க. ஓகேங்களா? இந்த லெசன் படிச்சுட்டாலே யூனிட் 6ல் பாதி டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ண மாதிரி ஆயிடும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னா, அண்ணா பெரியார். ஓகேங்களா? ஸோ அண்ணா பெரியாரை பற்றி கண்டிப்பாக நம்ம படிக்கணும். அண்ணா பெரியாரை பற்றி படிக்கணும். இதுக்கப்புறம் வந்து தொல்லியல் துறை சம்மந்தமாக நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து திருக்குறள் சார்ந்த வினாக்கள், அந்த 20 அதிகாரங்கள் இருக்கும்ல, அது சம்மந்தமாக நம்ம கம்பல்சரி படிக்கணும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் தான் சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான இதை வந்து படிக்கணும். ஓகேங்களா? இந்த ஆர்டரில் படிச்சிங்கன்னா யூனிட் 6 வந்து நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஓகே, நான் சொல்கிறது புரியுதா? ஃபஸ்ட்டு எது படிக்கணும்? 10th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து லெசன் நம்பர் 5லேருந்து 10 அதை நல்லா முடிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்து 1 by 1 டாபிக்ஸாக நீங்கள் போங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, யூனிட் 5. ஓகேங்களா? ஸோ யூனிட் 5ன்றது 2ஆக பிரியும். ஓகேங்களா? ஸோ இந்திய பொருளாதாரமும் தமிழ்நாட்டோட வளர்ச்சி நிர்வாகம் சொல்லி 2ஆக பிரியும். ஓகேங்களா? ஸோ 2ஆக பிரியும். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் எது இம்பார்ட்டன்ஸாக பார்க்கணும்னா, 11th 12th. ஓகேவா? 11th 12th எக்கனாமிக்ஸ் புக் இருக்கும். ஓகேவா? 11th 12th எக்கனாமிக்ஸ் புக்கை நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா சார்? நம்ம குரூப்பில் நேற்றே எக்கனாமிக்ஸ்க்கான அந்த இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் ஃபுல்லாக நான் அனுப்பிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இந்திய எக்கனாமிக்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எப்படி படிக்கணுன்றதை நான் சொல்லிடுறேன். ஃப்ரீடத்துக்கு முன்னாடி நம்மளோட இந்திய எக்கனாமிக் எப்படி இருந்துச்சு, ஃப்ரீடத்துக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சுன்ற ஒரு லெசன் இருக்கும். சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்திய பொருளாதாரம் படிக்கணும், தமிழ்நாடு பொருளாதாரம் படிக்கணும், ஊரக பொருளாதாரம் படிக்கணும். இந்த 4 லெசன் நீங்கள் அப்படியே ஒரு ஆர்டரில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த எக்கனாமிக்ஸோட பேசிக்கோட ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிடும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் வந்து வங்கியல் படிங்க, அப்புறம் வந்து என்ன இருக்குது, நிதி ஆணையம் இருக்குது, அப்புறம் வந்து வேறு என்ன இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கும், அடுத்தடுத்த டாபிக்ஸ் இருக்கும், ஒரு 5-6 டாபிக்ஸ் இருக்கும். பட் நான் குரூப்பில் அனுப்பிட்டேன் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் நம்ம குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஆர்டரில் நீங்கள் படித்தாலே எக்கனாமிக்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து அதாவது ஸ்கூல் புக் சோர்ஸ் வந்து ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ண மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம எப்படி படிக்கணும். இப்போ நான் ஸ்கூல் புக் படிச்சுட்டேன், சிலபஸ் வைஸாக நான் எப்படி படிக்கணுன்றதை நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சிலபஸ் வைஸாக எப்படி படிக்கணும்னா, ஃபஸ்ட்டு இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னென்னா, இந்திய எக்கனாமிக்கோட அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம எது படிக்கணும்னா திட்டக்குழு. ஓகேங்களா? திட்டக்குழு, 5ஆண்டு திட்டம், நிதி ஆயோக். ஸோ இது 3மே நம்ம ஒன்றா படிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ இதிலேருந்து இந்த 3 டாபிக் படிச்சிங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து வருவாய் ஆதாரங்கள் கண்டிப்பாக படிக்கணும். அப்புறம் வந்து பேங்கிங், ஓகே, 11th 12th இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து நிதி கொள்கை, அதை பார்த்துக்கோங்க. பணவியல் கொள்கை, நிதி ஆணையம். ஓகேங்களா? நிதி ஆணையம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி பகிர்வு. ஸோ இதோட படிக்கும்போது இந்த 2 டாப்பிக்குமே மெர்ஜ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி. ஓகேங்களா? ஜிஎஸ்டி பற்றி கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வேலைவாய்ப்பை பற்றி படிக்கணுமா கேட்டால் படிக்கணும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் எதுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ஸான எதுன்னு கேட்டிங்கன்னா கல்வி. ஓகேங்களா? இது எல்லாமே பாலிசி நோட்ஸில் வந்துடும். பாப்புலேஷனாக இருக்கட்டும், சமூக பிரச்சனைகளாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், நலவாழ்வாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பு, வறுமை, தமிழ்நாட்டோட இதிலேருந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் கேட்கக்கூடியது வந்து இந்திய எக்கனாமிக்ஸ். ஓகேவா? அப்போ நான் சொல்கிற புரியுதா? நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 5 year பிளான் பார்த்துருங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு 5 year பிளான், ஃபஸ்ட்டு வந்து பிளானிங் கமிஷன், 5 year பிளான், அப்புறம் நிதி ஆயோக், இதை முடிச்சுட்டு பேங்கிங் போயிருங்க. அப்புறம் வந்து வருவாய் ஆதாரங்கள் வந்துடுங்க. அப்புறம் நிதி கொள்கை, பணவியல் கொள்கை. ஓகேவா? அதை படிச்சிடுங்க. அடுத்து நிதி ஆணையம், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான இந்த நிதி பகிர்வு எப்படி இருக்குன்றதை
பார்த்துருங்க. இது எல்லாமே அந்த 11th புக்கில் இருக்கும், 11th 12th புக்கில் இருக்கும். அடுத்து ஜிஎஸ்டியை பற்றி தனியாக படிச்சுருங்க. ஜிஎஸ்டியை பற்றி கரண்ட் அஃபேர்ஸ் இதை அதிகமாக கேட்கலாம். அதே மாதிரி நிதி ஆணையத்தை பற்றி கரண்ட் அஃபேர்ஸ் வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா பாலிசி நோட்ஸ். ஸோ பாலிசி நோட்ஸுன்றது என்னென்ன வரும்னு கேட்டிங்கன்னா பாப்புலேஷன் கண்டிப்பாக வரும். ஏன்னா அடுத்து வந்து சென்சஸ் எடுக்க போகிறாங்க. அதனால் பாப்புலேஷனை பற்றி நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்து எஜுகேஷனல் கல்வியை பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஹெல்த்து நலவாழ்வு, ஓகேங்களா, அதை பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. இந்த நலவாழ்வுலலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஸ்கீம் ஒன்று, அதாவது நம் நலம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. அந்த ஸ்கீம்ஸை பற்றிலாம் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து வேலை வாய்ப்பு, வறுமை. ஸோ இது எல்லாமே நீங்கள் நல்லா பார்த்துட்டாலே எக்கனாமிக்ஸ் வந்து ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ண மாதிரி ஆயிரும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டாப்பிக்குமே எடுத்து படிங்க. இப்போ என்னெல்லாம் கேட்டிங்கன்னா நான் எப்படி படிப்பேன்னா, அதாவது பிளானிங் கமிஷன் எடுத்தேன்னா பிளானிங் கமிஷன் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரக்சர் நோட்ஸ் என்கிட்ட இருக்கும். அந்த நோட்ஸை படிச்சுட்டு டக்குன்னு நான் லாஸ்ட் இயர் கொஸ்டின் போயிடுவேன். அப்புறம் 5ஆண்டு திட்டம் படிக்கிறேன், அதை படிச்சுட்டு அப்படியே டக்குன்னு லாஸ்ட் இயர் கொஸ்டின் போயிடுவேன். அப்புறம் நிதி ஆயோக் பற்றி படிக்கிறேன், அதை படிச்சுட்டு டக்குன்னு லாஸ்ட் இயர் கொஸ்டின் போயிடுவேன். இப்படி இந்த ஸ்ட்ரெச்சரில் போனால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு டாபிக் கவர் பண்ண ஃபீல் இருக்கும். ஓகேவா? நான் சொல்கிற புரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் தமிழ்நாடோட வளர்ச்சி நிர்வாகம். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன படிக்கணும்னா கம்பல்சரி மனித வளம், அதாவது என்ன சொல்கிறோம், மனித வள மேம்பாட்டு குறியீடு, அதை படித்து வச்சுக்கோங்க. அது போன இயரம் இந்த இயரம் தெரியாது, 2 இயருமே சேர்த்து வச்சு படிச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ அதை படிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நம்மளோட இந்த திட்டங்கள் ஸ்கீம்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஒரு டவுட் வரும், இந்தியா ஸ்கீமை படிக்கவா தமிழ்நாட்டு ஸ்கீமை படிக்கவான்னு. என்ன கேட்டிங்கன்னா 2 ஸ்கீமே படிங்க. 2 ஸ்கீமே எப்படி படிக்கிறது, ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு தோணும். அது ரொம்ப பெருசாக தான் இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம படிக்கணும்னா தமிழ்நாட்டு ஸ்கீமை வந்து ஃபுல்லாக படிச்சிடணும், A to Z. போன கவர்மெண்ட்டோட ஸ்கீமை படிக்கணுமா கேட்டால் கம்பல்சரி படிக்கணும். ஓகேவா? எல்லாத்தையுமே படிக்கணுமா, 94 படிக்கணுமா கேட்டால் 94 படிக்க வேண்டியதில்லை. அப்போ என்ன படிக்கணும்னு கேட்டிங்கன்னா போன கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்ஸை இந்த கவர்மெண்ட் எந்தெந்த இதை வந்து ரன் பண்ணியிருக்காங்க, அதாவது எந்தெந்த ஸ்கீம்ஸை அப்படியே ரன் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்குறதா இருக்கட்டும், அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. ஃப்ரீ பஸ்ஸாக இருக்கட்டும், அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. அப்புறம் வந்து அந்த உமன்ஸுக்கும் பசங்களுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபீஸாக இருக்கட்டும், அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. இது எல்லாமே நம்ம படிச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அந்த கவர்மெண்ட் கொண்டு வந்தது, இந்த கவர்மெண்ட் எது ரன் பண்ணுறாங்கன்றதை படிச்சுக்கணும். இதே மாதிரி போன கவர்மெண்ட், அதாவது இதுக்கு டிஎம்கேக்கு முன்னாடி இந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா, இப்போ அதை குறிப்பாக சொல்லணும்னா அம்மா உணவகம், அதை பற்றி இந்த கொஸ்டின்ஸ் வரும். அதை நீங்கள் பார்த்துக்கிறணும். ஓகேங்களா? ஸோ அது ஃபுல்லாக அந்த அம்மா உணவகன்றது எந்த ஃபண்டில் இதாகுது, அதாவது டைரெக்டாக கவர்மெண்ட் எவ்வளோ ஃபண்டு கொடுக்குது, நகராட்சியிலேருந்து அதுக்கு எவ்வளோ ஃபண்டு போகுது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா படித்து வச்சுக்கிறணும். ஓகேங்களா? ஸோ ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் படிக்கணும். அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்கீம்ஸுமே படிக்கணுமா கேட்டால் எல்லா ஸ்கீம்ஸும் படிக்கக்கூடாது. அப்போ எந்த ஸ்கீம்ஸ் படிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து அக்ரிகல்ச்சர் பற்றி என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கோ அதை ஃபுல்லாக படிச்சிருங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து எஜுகேஷனல் சம்மந்தமாக என்னென்ன ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபுல்லாக படிச்சிருங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து உமன்ஸ் சம்மந்தமாக என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கோ அதை ஃபுல்லாக படிச்சிருங்க. இதுக்கப்புறம் வந்து சில்ட்ரன்ஸ் சம்மந்தமாக, குழந்தைகள் சம்மந்தமாக என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கோ அதை ஃபுல்லாக நல்லா படிச்சுங்க. ஓகேவா? இந்த 4 ஸ்கீம்ஸுமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க, அதாவது இந்திய கவர்மெண்ட்லேருந்து. ஓகேங்களா? ஸோ இந்த 4 ஸ்கீம்ஸுமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுடுங்க. இதை படிச்சுட்டாலே ஓரளவுக்கு வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்கீம்ஸ் கவர் ஆன மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ஸ்கீம்ஸை கண்டிப்பாக படிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடோட ஜாகிரஃபி கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதில் எதுவுமே ஸ்கிப் பண்ண வேணாம். இப்போ நான் சொன்னதை மட்டும் நீங்கள் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் படிச்சுட்டா போதும். இந்த தமிழ்நாடு டெவலப்மெண்ட்டுன்றது அதிகமாக ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் தான் வரும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும், தெரியாததை எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதை எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகேவா? எப்படி அப்ரோச் பண்ணணும், தெரியாத கொஸ்டின் எப்படி எடுக்கணுன்றதை நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் சொன்ன இதை மட்டும் பார்த்துங்க யூனிட் 9க்கு. ஓகே, சாரி, யூனிட் 5ல் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்துக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 3 யூனிட் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம எதுக்கு போகிறோம்னா, ஸோ திறனறிவு இதுக்கு போகிறோம். ஸோ இதில் எப்படின்னா நீங்கள் கம்பல்சரி நீங்கள் மேக்ஸ் டெய்லியுமே, இப்போ நீங்கள் வந்து ஒரு 3 மணி நேரம் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 மணி நேரத்தில் 1 மணி நேரம், ஓகேவா, கம்பல்சரி நீங்கள் மேக்ஸுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியே தான் ஆகணும். ஓகேவா? ஸோ நான் எப்படி பார்ப்பேன், நான் எப்படி இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்தேன்னா, இன்றைக்கி வந்து அதாவது சிம்பிளிஃபிகேஷன் எடுக்கணும்னா இந்த டாபிக் வந்து நான் கிளாஸ் நோட்ஸில் எடுத்து வச்சு படிச்சுட்டு அதே பேட்டர்ன் தான் லாஸ்ட் இயர் கொஸ்டின் வச்சு லாஸ்ட் இயரில் சிம்பிளிஃபிகேஷனில் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்றத நான் போட்டு பார்ப்பேன். இதே மாதிரி விழுக்காடு, மீப்பெரு, பொது கணிதம், அதாவது கட்சி சிஎஃப், எல்சிஎம்மு, அப்புறம் வந்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், தனி வட்டி, கூட்டு வட்டி, பரப்பு, கொள்ளளவு, காலம், வேலை. ஸோ இதெல்லாமே ஒரு நாளைக்கு ஒரு டாபிக்ஸாக எடுத்து வச்சு பார்த்துருவேன். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நான் பார்த்தேன். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நிறையா யூடியூப் சேனல் இருக்குது. உங்களுக்கு யார் சொல்லித்தரது பிடிக்குதோ அவங்க தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் டெய்லியுமே மேக்ஸ் போட்டுருங்க. ஓகேவா? சரி, நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் குரூப் 4 போங்க, இல்லை 2 போங்க, இல்லை 1 கூட நீங்கள் படிங்க. கம்பல்சரி மேக்ஸில் 25க்கு
20 மேலே எடுத்தால் மட்டும்தான் இப்போ இருக்கிற எக்ஸாம் வந்து கிளியர் ஆகும். ஓகேவா? இல்லைனா கஷ்டம்தான். ஓகே. ஸோ அதனால் டெய்லியுமே மேக்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் எதை பார்க்குறோம்? நம்ம ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் பார்க்குறோம். ஸோ அது வந்து யூனிட் எத்தனை? யூனிட் வந்து 3. ஓகேங்களா? ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் வந்து யூனிட் 3. ஓகேவா? ஸோ இது அதே பேட்டர்ன் தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்? சிந்து சமவெளியை கண்டிப்பாக பார்க்கணும். ஓகே. அப்புறம் குப்தர். ஓகேங்களா? அடுத்து டில்லி சுல்தான், முகலாயசு, மராத்தியர், விஜயநகர மற்றும் பாமினி அரசுகளின் காலம், தென்னிந்திய இந்த ஹிஸ்ட்ரியில் இந்த தென்னிந்திய வரலாறு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். சிந்து சமவெளி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இந்த இருக்கிற அதே மாதிரி டெல்லி சுல்தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? அதாவது சிந்து சமவெளி, டெல்லி சுல்தான், தென்னிந்திய வரலாறு, அப்புறம் விஜயநகரா மற்றும் பாமினி, இந்த டாபிக்ஸை மராத்தியர், இந்த டாபிக்ஸை ஃபுல்லாக நல்லா பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ இடையில இருக்கிற டாபிக்ஸை ஓரளவுக்கு அது பேசிக் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஐஎன்எம் போயிடுவோம். ஸோ ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் ஐஎன்சியிலேருந்து தான் அதிகமாக கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? இதிலேருந்து ஐஎன்சியிலேருந்து தான் நமக்கு அதிகமாக கொஸ்டின்ஸ் வரும். ஐஎன்சின்றது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஓகேவா? ஸோ அதிலேருந்து தான் நமக்கு அதிகமாக கொஸ்டின்ஸ் வரும். ஐஎன்சியிலேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் வரும். இந்த ஐஎன்சி வந்து நம்ம 3 காலமாக பிரிப்போம். அதில் 2 பார்ட் வந்து நம்ம வீடியோவாக போட்டுட்டோம். ஸோ லாஸ்ட்டாக அந்த காந்திய காலம் மட்டும் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணணும். அதை அப்லோட் பண்ணிட்டோம்னா ஐஎன்சி ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஸ்டோரி வடிவில் வந்து நான் வந்து அதை வந்து உங்களுக்கு வந்து ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் வர தலைவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு செஷனாகவே போடுறோம். ஒவ்வொரு தலைவர்கள் பற்றி போடுறோம். அது குறிப்பாக வந்து நம்ம சிலபஸில் இருக்கிற தலைவர்கள் பற்றி போடுறோம். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் தலைவர்கள்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து அம்பேத்கரை பற்றி கண்டிப்பாக படிக்கணும். பகத்சிங் பற்றி படிக்கணும். பாரதியார், வஉசி, நேரு, காமராஜர், மகாத்மா காந்தி, அப்புறம் வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத், அடுத்து வந்து தந்தை பெரியார், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், ரவீந்திரநாத் தாகூர், இந்த மாதிரி பலர்னு இங்கே போட்டாங்களே, பலர்னால் யாரை வேணால் சேர்க்கலாம். ஓகேவா? இந்த இதில் இல்லாத சத்தியமூர்த்தியை சேர்க்கலாம், யாரை வேணால் சேர்க்கலாம். பலர்னு வேர்ட் போட்டாலே யாரை வேணால் நாங்கள் சேர்ப்போம். அதுக்கான மீனிங் தான் அது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. தலைவர்கள் சார்ந்த கொஸ்டின்ஸ் நிறையா வரும். ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் தலைவர்கள் சார்ந்த கொஸ்டின்ஸ் எது அதிகமாக வரும்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, போன வட்டம் நம்மளை வந்து 2 கவர்மெண்ட் ரூல் பண்ணிச்சு. அந்த 2 கவர்மெண்ட்டோட ஐடியாலஜி லீடர்ஸை பற்றி அதிகமாக கேட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வைக்கணும்னா நம்ம அண்ணாவாக இருக்கட்டும், பெரியாராக இருக்கட்டும், 2 தலைவர் பற்றியுமே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு புது கட்சி வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க வந்து எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஐடியாலஜி லீடர்லேருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க ஐடியாலஜியில் இருக்கிற லீடர்ஸ் சில பேர் நம்ம சிலபஸில் இருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம காமராஜராக இருக்கட்டும், பெரியாராக இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே நம்ம சிலபஸில் இருக்காங்க. ஸோ அதனால் இவங்க எல்லாமே சிலபஸில் படிக்கிற மாதிரி வந்துடும். ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி படிக்கணும்னா, தலைவர்களை பொறுத்த வரைக்கும் வேலு நாச்சியாரை பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து அஞ்சலி அம்மாள் பற்றி நல்லா படித்து வச்சுக்கோங்க. அம்பேத்கரை பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. பெரியாரை பற்றி நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆரை பற்றியும் அண்ணாவை பற்றியும் ரொம்ப நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த தலைவர்கள் எல்லாத்தையும் நீங்கள் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த தலைவருக்கு போகிறது ரொம்ப நல்ல விஷயம். ஓகேங்களா? ஸோ இது வந்து யூனிட் 3க்கானது. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக வந்து இதோட போதுமா, எனக்கு வந்து படித்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இங்கே வந்துடுங்க. அதாவது அதுதான் யூனிட் 2 இந்திய ஜாகிரஃபி. இந்திய ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் 6th-லேருந்து 12th வரைக்கும் படிக்கணுமான்னு கேட்டால் வேண்டாம். 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற அந்த 7 ஜாகிரஃபி லெசனை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டாலே போதுமானது. அதுவும் ப்ளஸ் வந்து நம்ம லாஸ்ட் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன ஜாகிரஃபி கேட்டாங்க. நான் போன ஜாகிரஃபிலாம் பார்த்தா கொஞ்சம் டஃப்பாக கேட்டாங்க. வெளியில் அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் போயெல்லாம் கேட்டாங்க. பட் அந்த மாதிரி இந்த வட்டம் கேட்பாங்களான்னு கேட்டால் ரேரு தான். இந்த வட்டம் அந்த மாதிரி கேட்குறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். கம்மி நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, அப்படியே வரும்னு நான் சொல்லலை, பட் கம்மியாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் ஜாகிரஃபியை நீங்கள் படிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த 7 லெசன் படித்து வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த 7 லெசனை நம்ம குரூப்பில் வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்னோடய பிளான் என்னென்னா ஸோ நம்ம எக்ஸாமுக்கு வந்து ஒரு 50 நாள் இருக்குது. ஓகேங்களா? இந்த 50 நாளில் 120 டாபிக்ஸ் வந்து நம்ம முடிக்கணும். இந்த 120 டாபிக்ஸில் 91 டாபிக்ஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நான் போட்டேன். ஓகேவா? ஸோ அது என்னென்னா 91 டாபிக் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டேன். டெலகிராம் குரூப்பில் ஒரு 20 டாபிக்ஸ் போட்டிருப்பேன். ஓகேவா? டெலகிராம் குரூப்பில் ஒரு 20 டாபிக்ஸ் போட்டிருப்பேன். பேலன்ஸ் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே 1 by 1 நான் நம்மளோட யூடியூப் சேனலை வந்து அப்டேட் பண்ண போகிறேன். இது வரைக்கும் ஃபாலோ பண்ணவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.
ஃபாலோ பண்ணாதவங்க இதுக்கப்புறமாவது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த 120 டாபிக்ஸை படித்தாலே இப்போ வர குரூப் 1 எக்ஸாம் வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸை ஃபுல்லாக நான் வீடியோவாக எடுத்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து நீங்கள் அதை எக்ஸாம் வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? ஓகே கைஸ், இவ்வளோ தான். ஸோ ஸ்ட்ராட்டஜின்றது இவ்வளோ தான். ஓகேவா? அதாவது ஒரு எக்ஸாம் நம்ம படிக்கிறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது சிலபஸை கையில் எடுத்து வச்சு படிங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, அதிகமாக சோர்ஸை தேடி போகாதீங்க. ஓகேவா? சோர்ஸ்ன்றது உங்கள் ஸ்கூல் புக்கு லாஸ்ட் இயர் கொஸ்டின் சிலபஸ்ஸு இது எல்லாத்தையும் நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா அடுத்த புக்கு போங்க. இது எதுவுமே தரவாக இல்லாமல் இது எல்லாத்துலேயுமே அறகுறையாக இருந்துட்டு அடுத்த புக்ஸை நீங்கள் நோக்கி போகிறது தான் உங்களோட ஃபெயிலியருக்கான காரணமாக நான் பார்க்குறேன். எதுக்காக நான் பார்க்குறேன்னு சொல்கிறேன்னா, போன தடவை நம்ம பார்க்கும்போது அதாவது ஒர்க் பண்ணிட்டு படிக்கிறவங்களும் ஒர்க் பண்ணாமல் ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸை நான் சொல்கிறேன். ஒர்க் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கிடைக்கிற அந்த 3 மணி நேரத்தில் படித்து பாஸ் ஆகிட்டாங்க. ஆனால் இவர் ஃபுல் டைம் படித்தும் பாஸ் ஆகலைன்னா என்ன ரீசன்னா, சோர்ஸ் அதிகமாக தேடுறாரு. இருக்கிற எல்லா டெலகிராம்லையும் சேர்ந்துக்கிட்டு அதாவது ஐஎன்சிலே பல இதை கேட்சப் பண்ணி நம்ம படிக்கிறது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். சிலபஸ் எடுங்க, சிலபஸ்க்கு ஏற்ற வேர் டு ஸ்டடி ரெடி பண்ணுங்கள். அந்த வேர் டு ஸ்டடி ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நோட்டை போட்டு அதை எழுதி வைங்க. இதுக்கு மேலே எழுதுறதுக்கு டைம் இருக்காது. என் நோட்ஸ் நான் முடிஞ்ச வரைக்கும் 120 டாபிக்ஸ் இருக்குது. அது ஒரு 100 டாபிக்ஸுக்கிட்டையாவது இருக்குன்னு நினைக்கிறேன். நான் முடிஞ்ச வரைக்கும் என்கிட்ட எவ்வளோ நோட்ஸ் இருக்கோ நான் அதை அனுப்பிடுறேன். ஓகேவா? அதையும் அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் இயர் கொஸ்டின் ஒவ்வொரு டாபிக் படிக்க லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸை பாருங்கள். இதுக்கப்புறம் தான் ஃபைனலாக டெஸ்ட்டு பேஜ். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டு பேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் வந்து போட முடியுமான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம், போட முடியாது. நான் ஒத்துக்கிறேன். ஓகேவா? ஏன்னா நம்ம ஒரு ஆள் மட்டும் பார்க்குறனால வந்து டெஸ்ட்டு பேஜை கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு மெயின்ஸ் செஷன் இருக்கனால சுத்தமாக முடியாது. அதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். இப்போ டெஸ்ட்டு போட்டுட்ருக்கவங்களுக்கு நான் ஒரே ஒரு அட்வைஸ் கொடுக்கணுன்னா என்னென்னா, டெஸ்ட்டு வந்து இன்றைக்கி ஒரு டெஸ்ட்டு நீங்கள் போடுறீங்கன்னா ஒரு 200 கேள்விக்கு இன்றைக்கி நீங்கள் டெஸ்ட்டு போடுறீங்கன்னா அந்த 200 கேள்விக்கு ஒரு 170 to 160 மார்க் வந்துச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிற மார்க் ஏன் வரல அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஓகேவா? ஏன் வரல, இதுக்கான ஆன்சர் என்ன ஆன்சரு, ஏன் இந்த ஆன்சர் வந்துச்சுன்றதை நீங்கள் செக் பண்ணணும். ஓகேவா? அப்படி நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்கள் செக் பண்ணி போனால் மட்டும்தான் நீங்கள் வந்து கரெக்டான ரூட்டில் போகிறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு 4 டாபிக் இருக்கும், 4 டாபிக் படித்து டெஸ்ட் எழுதிடுவாங்க. அதில் வந்து ஒரு 180 மார்க்கு வந்துன்னு வச்சுக்கோங்க. 180 மார்க் வந்து பேலன்ஸுக்கு 20 மார்க் வராது. அவங்க அதை கண்டுக்கவே மாட்டாங்க. அடுத்த டெஸ்ட்டில் போய் மார்க் எடுக்கிறது தான் அடுத்த டெஸ்ட்டை போய் படிப்பாங்க. அதுலேயே அப்படியே பெண்டிங் விட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தப்பு நீங்கள் பண்ண வேண்டாம். டெஸ்ட்டு போடுறவங்க தயவு செஞ்சு அன்றைக்கி டெஸ்ட்டை அன்றைக்கே முடிச்சுருங்க. எங்கெங்கே தப்பு பண்ணியிருக்குமோ அதை எல்லாமே கரெக்ஷன் பண்ணி ஏன் இந்த ஆன்சர் வந்துச்சுன்றதை தெரிஞ்சுட்டு அடுத்த டெஸ்ட்டு போங்க. அப்படி போனால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்டுன்றது மார்க் எடுக்கக்கூடிய இடம் கிடையாது. ஓகேவா? இங்கே நம்ம என்னென்ன தப்பு பண்ணுறோம், இந்த தப்பை அடுத்த இடத்துல நம்ம பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம டெஸ்ட்டு போட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே வந்து ஒரு 180 மார்க் எடுத்தவன் அங்கே போய் ஃபெயில் ஆனவே நிறையா பேர் இருக்கான். அதே மாதிரி இங்கே வெறும் 50 மார்க் எடுத்தவன் அங்கே போய் பாஸ் ஆனவே நிறையா பேர் இருக்கான். ஓகேவா? ஸோ அதனால் டெஸ்ட்டுன்றது இந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட இந்த டிஎன்பிசி குரூப்போன ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றது உங்களோட கருத்தை வந்து நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நானும் பார்க்குறேன். தேங்க்யூ. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.